ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகமாகவே உபத்திரவங்களும் பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. வேதம் நமக்கு சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் துன்பங்கள் நமக்கு இருக்கதான் செய்யும். அப்போ இந்த துன்பங்கள் பாடுகள் எல்லாம் ஏன் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார், ஏன் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதை குறித்து இன்றைக்கு நம் வேத வெளிச்சத்தில் தியானிக்க போகிறோம். இங்கே துன்பம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டாராம். அவர் அந்த நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார்கள். முழு வாழ்க்கையுமே அவர் பாடுபட்டே தான் கடந்து போனார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பாடுகளின் வழியாகத்தான் இருந்தது. நம்மால் பார்க்க அவமானங்கள், நிந்தைகள், அவரை தள்ளிவிட்டது, அவரை ஒதுக்கி வைத்தது, இப்படி பல பிரச்சனைகளை அவர் சந்தித்தார் ஊழியத்தில். அதையெல்லாம் தாண்டி தான் அவர் சாதித்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. முதலாவதான காரியம், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பல நேரம் நம்ம பாடுபடலைன்னா பாடுபட்டவங்களோட வழி நமக்கு தெரியாமலே போயிடும். நமக்கு எல்லாமே அப்படியே வேகமா கிடைச்சிருச்சுன்னா பாடுபடுறவங்களை பத்தி நம்ம சிந்திக்கவே முடியாது, சிந்திக்கவே மாட்டோம். நமக்கு எல்லாம் நிறைவாயிருச்சுன்னா அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதனால தான் இங்கே நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது உண்மைதான். ஒரு சகோதரியோ இல்லை ஒரு அம்மாவோ வந்து நம்மக்கிட்ட ஒரு வலி, நமக்கு ஒரு வேதனை அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட வலி, அப்படிப்பட்ட வேதனையை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருந்தா தான் அவங்க சொல்கிறது நமக்கு விளங்கும். ஏன்னா அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அம்மா என்ன அவங்களுக்கு ஏதோ வழியா அப்படின்னு தான் தோணும். அதனால பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்டவருடைய ஊழியர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் பாடுகள் உண்டு. அப்போ தான் நம்ம மற்றவர்களுடைய வழியை உணர முடிகிறது. அப்பதான் அவர்களுடைய சோதனையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்பொழுது அவர்களுடைய வேதனையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கார், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்படி கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவராய் இருக்கிறோம். எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுறவனுக்கு எங்களால் உதவி செய்ய முடியும்னு அவர் சொல்றார். பாருங்க, ஜெயிலில் போனா நாங்க ஜெயிலில் போயிருக்கோம், வியாதியில போனா நாங்க வியாதியில இருந்திருக்கிறோம், பொருளாதார பிரச்சனையில போனா நாங்கள் அங்கே பொருளாதார கஷ்டத்துல இருந்திருக்கிறோம். எந்த பிரச்சனையில் போனாலும் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படி. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவு வருத்தத்தில் போனாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா சில இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு அந்த நேரம் வியாதியை பற்றி தெரியாதா, அவங்க ரொம்ப சூடாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வேதனை புரியாது. அவங்களுக்கு ஒரு 40 வயசு ஆகும்போது தான் அவங்க உடல் வேறு விதமாக செயல்பட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அதுவரை அவங்களுக்கு புரியாது. அவங்க எல்லாரும் நினைப்பாங்க நமக்கு என்னவே வராது வியாதியே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ அவங்க அந்த நிலைமைக்கு வரும்போது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓஹோ அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாய் தகப்பை இப்படி கஷ்டப்பட்டாங்களோ. அப்போ நமக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது தான்
மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும், மற்றவர்களுக்காக நாம் கரிசனை கொள்ளவும், மற்றவர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. இல்லை என்றால் நாம் வேறு விதமாய் மாறிவிடுவோம். அதனால தான் சொல்றாரு, எந்தவித பிரச்சனையில் மாட்டினவங்களுக்கும், அகப்படுகிறவர்களுக்கு, எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்ப எதுக்காக எங்களுக்கு உபத்திரவம் வருதுன்னா, மற்றவங்களுடைய உபத்திரவங்கள்ல ஆறுதல் செய்யறதுக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒருத்தன் கடன்ல ரொம்ப மாட்டியிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அதுலேருந்து விடுதலை ஆயிட்டான்னா, வேற யாராவது கடன்ல மாட்டியிருந்தாங்கன்னா அவனுக்கு துடிக்கும், நம்ம அவங்கள காப்பாற்றணுமே, நம்மளை மாதிரி அவன் மாட்டிடக்கூடாது. ஒருத்தர் போதை பழக்கத்தில் மாட்டி ரட்சிக்கப்பட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நினைப்பான், இந்த போதை பழக்கத்தினால இவ்வளோ கஷ்டம் இந்த சகோதரன் அனுபவிக்கிறானே, இவன் அதுலேருந்து விடுதலை ஆகணும்னு அவன் ஜெபம் பண்ணுவான். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் பிரச்சனையாக பார்க்குறீங்களோ அதுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் எவைகள் எல்லாம் வருத்தத்தை உண்டாக்குகிறதோ அதற்காக நீங்கள் ஜெபிப்பீங்க. ஆனால் உங்கள் உபத்திரவத்தில் தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். அவர் எப்படி சொல்றார், மற்றவர்களுடைய உபத்திரவத்தில் நாங்கள் உதவி செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி அவர் தாமே எங்களுடைய உபத்திரவத்தில் எங்களுக்கு. நிறைய ஊழியர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வியாதிகளையும் பிரச்சனைகளையும் பலவிதமான போராட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும். அப்போ தான் அவங்களுடைய வார்த்தைகளும் அவர்களுடைய விசுவாசமும் மற்றவர்களை பலப்படுத்துகிறதா இருக்கும். அடுத்த வார்த்தையை கவனிங்க. எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல. எங்களிடத்தில் பெருகுதான். என்ன பெருகுது? பாடு பெருகுதான். பணம் பெருகல. என்ன பெருகுதான்? பாடு பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அது ஒண்ணு இருக்குங்க. யார் ஒருத்தன் அதிகமான பாடுபடுறானோ அவனுக்கு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அதிகமான அரவணைப்பு கிடைக்குங்க. நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு சமதள வாழ்வை விட சில நேரம் வியாதிப்பட்டு எழும்பிட்டோம்னா ஒரு பெரிய சந்தோஷம். சில நேரம் பொருளாதாரத்தை கஷ்டத்தில் மாட்டியிருப்போம், திடீர்னு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்போது சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். பரவாயில்லடா, நம்மளே நினச்சி யாரையோ அனுப்பியிருக்காரு. ஆனால் அந்த பொருளாதார தேவை வரலைன்னு வச்சுக்கங்களேன், நம்மளே திமிரு பிடிச்சி தெரியும். எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்மளை பிடிக்கவே முடியாது. அந்த பாடு நம்மளை தேவனோடு நெருக்கிறது இல்லாமல் நம்மளை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கு. பல நேரத்தோடு நம்மளே நினச்சிருக்காரு, பரவாயில்லையே, நம்ம பிரச்சனையை அவர் நினச்சி யாரையோ அனுப்பி விட்டுருக்காரு, நம்ம பிரச்சனையை நினச்சி நமக்கு உதவி செய்கிறாரு. அப்போ யாருக்கு பாடு வருகிறதோ அவருக்கு அவர் ஆறுதல் செய்கிறார் மட்டுமல்லாமல் நம்மை மற்றவர்களுக்கு ஆறுதலாய் மாற்றுகிறார். மற்றவர்களுக்கு ஆறுதலாக மாற்றுறார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் பாடு வரும்போது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் எந்த பிரச்சனையினால் பாடுபட்டீர்களோ அதே பிரச்சனையில் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாய் மாறப்போகிறீர்கள். அதே பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் தூக்கி விட போகிறீர்கள். அப்படிப்பட்ட பிரச்சனைகளினால சிக்கி இருக்கிறவர்களை விடுவிப்பதற்கு தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். அதுக்கு தான் உங்களுக்கு தேவன் ஆறுதல் செய்வார், உங்களை தேவன் பலப்படுத்துவார். இந்த காலங்களில் சில விசுவாசிகள் வந்து கால் வலி கை வலிலாம் சொன்னால் நமக்கு புரியாது. கொஞ்சம் காலம் தாண்ட தான் அவங்க வலியை குறித்து நான் சிந்திச்சு பார்த்துருக்கேன். சிந்திச்சு பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு வியாதி வரும்போது தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்களே, நம்ம இவங்களுக்காக ஜெபம் பண்ணோமா, இவ்வளோ பிரயாசப்பட்டோமா, அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம். அப்போ சிந்திக்க தோணுது. நமக்கு எதுவுமே வரலன்னு வச்சுங்களேன், அவன் ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்க முடியாது, மக்களுடைய வேதனையை அவன் உணர முடியாது. ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சமதள வாழ்க்கை தானே? அது இல்லை. பாடுகள் உங்களை பண்பட்டவர்களாய் மாற்றுவதும் அல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுகிறது. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அது நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். என் மைண்டில் ஏற்றுக்கிறீங்க. இரண்டாவது காரியம், நான் வேகமாக போகிறேன். இரண்டாவது எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. சில நேரம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க, போட்டு நொறுக்கிடுவார். அவருக்கே
சிலுவை வரைக்கும் போகிறதுக்கு பல பாடுகள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாடுகளின் வழியாகவே நடத்தித்தான் சிலுவையில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கார். 40 நாள் சாப்பிடாம, நைட்டு சாப்பாடெல்லாம் கிடையாது, நைட்டு உட்காந்து சோறாக்கி திங்க முடியாது. சொந்த மகனை பூமிக்கு அனுப்பி ஒரு வனாந்தரத்தில் கொண்டு போய், சீனாய் வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டு 40 நாள் சாப்பிட விடாமல் அவரை வைத்திருக்கிறார். 40 நாள் சாப்பிடல, பாடு. அப்புறம் பார்த்தா அந்த சாப்பாட்டு பிரச்சனையிலே வந்து முதல்ல மோதுறான் சாத்தான். இதையெல்லாம் தாண்டி 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 வந்தனால தான் அவரால் சிலுவை வரைக்கும் கீழ்ப்படிய முடிஞ்சிச்சு. இப்போ கீழ்ப்படிய மாட்டோம் நம்ம. ஆமாம், நான் எப்படி கீழ்ப்படிகிறது? நான் அப்படிலாம் முடியாது, அதெல்லாம் கேட்க முடியாது, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறலாம் நான் கேட்க முடியாது. ஒரு கடின இருதயத்தோடு இருப்போம், நொறுக்கிடுவார், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். அவரையே அவர் குமாரனாயிருந்தோம். யாரா? அவர் குமாரனாயிருந்தோம். அப்ப பிதா குமாரனை அப்படி நடத்தியிருக்காருன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. அப்படிதான் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, அவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா தான் வருது. அவர்கள் தாண்டி வரும்போது தெரியும், நொறுக்கி போடுவார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். நீங்க அதை கற்றுக்கொண்டுட்டீங்க, நீங்க சீக்கிரமே கீழ்ப்படிஞ்சிட்டீங்க, பாடுகள்ல இருந்து தவிர்க்கப்பட்டுருவீங்க. அதெல்லாம் நாங்க கேட்க முடியாது, அதெல்லாம் நாங்க ஜெபிக்க முடியாது, அதெல்லாம் நாங்க வர முடியாது, அதெல்லாம் நாங்க கீழ்ப்படிய முடியாது. ரைட்டு. அவரே 30 வருஷம் சொல்லி அனுப்பிட்டார் போல, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும். ஒரு ஏழை குடும்ப வீட்டில் அனுப்பிட்டார், மூத்த பையனா. அவங்க அப்பா ஆசாரி வேலை செஞ்சால் இவர் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். 30 வயசு முடிஞ்ச பிறகு ஊழிய பாதையில் ரொம்ப கடினம். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழ்ப்படிஞ்சு இன்னைக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையில் ராஜாவாக அமர்ந்திருக்கிறார். ராஜாவாக உட்கார்ந்துருக்கார். அதான் பெங்களூரில் ஒரு பெரிய கம்பெனியினுடைய ஓனர் எத்தனையோ கோடிக்கு சொன்னாங்க. எனக்கு மறந்து போச்சு, அதை நான் படிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க பையன்கிட்ட சொன்னாராம், நீ பெங்களூரில் போய் வேலை பார்க்கணும், 6 மாதம் வேலை பார்க்கணும், ஆனால் ஒரு நாளும் அப்பா பேரை நீ என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்பா பேரை வேலை கேட்க பயன்படுத்தக்கூடாது, வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது, எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. இன்னாரோட மகன்னு நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீ போய் வேலை பார்த்து பெங்களூரில் பொழைச்சி 6 மாதம் நீ சாப்பிட்டு நீ தங்கிக்க. முதல்ல போய் அவர் வேலைக்கு சேர்ந்த இடம் ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் போய் அவர் சர்வேராக வேலைக்கு சேர்ந்துட்டு அந்த ஹோட்டலில் பரிமாறும்போது அந்த ஹோட்டல் ஓனர் முதல்ல வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாராம். உன்னை பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கு, உன் முகத்தை பார்த்தா ரொம்ப பணக்கார மாதிரி இருக்கு, உனக்கு என்ன கொடுக்க மாட்டேன். பிஇ படித்தவங்களுக்கு சென்னைக்கு போனால் வேலை கிடைக்காது, நீ ஓடி போயிடுவ, நீ பிஇ படிச்சிருக்கம்பா. பிஎஸ்சி படித்தவங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருவாங்க, ஒரு 10,000 8,000த்துக்கு. பிஇ படித்தவனுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. இந்த கதை தான். உன்னை பார்த்தா பெரிய அளவில் வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கும், உனக்கு வேலை தரமாட்டேன். ஆனால் அவங்க அப்பா சொல்லியிருக்கார், 6 மாதம் நீ வேலை செய்யணும். கடைசியில் கெஞ்சி கெதறி கொஞ்சம் அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் தன்னுடைய கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு அந்த ஓனர்கிட்ட போன உடனே அவரும் நம்பி வேலை கொடுத்துட்டார். இப்போ ஒரு ஏழை பையன் மாதிரி தாழ்மையாக வர்றவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்க, சாப்பாடை பரிமாற வேலை செய்கிறாரு. 6 மாதம் தன்னை கண்ட்ரோல் பண்ணி வேலை செய்கிறார். அங்கே அவங்க அப்பா உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார். 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 180 நாள் கழித்து அவன் வேலை பார்த்த ஹோட்டலை சுற்றி 100 கார் அப்படியே சுற்றிருச்சு. சுற்றி உள்ள அவனுடைய வேலைக்காரங்க உள்ளே போனால் அந்த மகனுக்கு மாலைகளை அனுபவித்து அவனை அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய பல கோடி மதிப்பினான கம்பெனிக்கு தலைவராக மாற்றி விட்டார்கள். ஏன்னா அப்பா வேர்வை சிந்தி உருவாக்குன சொத்துடா. உன்னை உட்கார வைக்க போகிறேன், நீ பாடுபட்டு கீழ்ப்படிதல்னா என்னன்னு கற்றுக்கிறணும். நாளைக்கு உன்னிட்ட வேலை செய்கிறவன்ட்ட நீ எப்படி பேசணும்னு கற்றுக்கிறணும். உனக்கு கீழே சம்பளம் வாங்குறவனுக்கு நீ எப்படி நடக்கணும்னு நீ கற்றுக்கிறணும். அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை உன் கையில் கொடுத்துருப்ப முடியுமா? அது மாதிரி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாராம்? பட்ட பாடுகளினாலே என்ன கற்றுக் கொடுத்தாராம்? அதனால தான் ஒரு ஆடு அடிக்கிறது போல, ஆடை மட்டும் வெட்டி பாருங்க, அப்படியே சாந்தமா ஒரு ஆடு அடிக்கப்படுறது போல அவரால் சிலுவை வரைக்கும் எப்படி கீழ்ப்படிய முடிஞ்சுன்னா, அவர் கீழ்ப்படிஞ்சு
என்னை அர்ப்பணிச்சிட்டாரு. கீழ்ப்படிஞ்சு மட்டும் பாருங்களேன், நீ ஒரு பாவத்தை பிடிச்சு வச்சிருக்க வரைக்கும் தேவன் செயல்பட மாட்டார். நீ கீழ்ப்படிஞ்சு அதை விட்டு பாரு, அன்றைக்கு தேவன் செயல்படுறதை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனா நீ கீழ்ப்படிக்கலைன்னா அவர் வேண்டா விருந்தாளி மாதிரி உனக்காக செயல்பட வரமாட்டாரு. வர முடியாது. அவர் வந்ததில்லை என் வாழ்க்கையில கீழ்ப்படியாதவரை. அவர் என் வாழ்க்கையில கீழ்ப்படியாதவரை வந்ததில்லை. எனக்கு அவர் உதவி செய்ததில்லை. ஆனா கீழ்ப்படிந்த போதோ எனக்கு வந்தார். அவ எதுக்காக பாடு வருதுன்னா, இன்னைக்கு பார்த்தீங்களா, என்ன சொல்றீங்க, என்ன ஜெபத்துக்கு வர சொல்றீங்க, என்ன இதை செய்ய சொல்றீங்க, நான் யார் தெரியுமா? ரைட்டு. அப்போ எப்போ கீழ்ப்படிய போற? எப்போ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போற? எப்போ அவருடைய நன்மையை பெற போற? எப்போ அவருடைய இரக்கத்தை நீங்க பெற போறீங்க? நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். பிலிப்பியர் சொல்லப்பட்டிருக்கு, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினார். வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோர், பூமிக்கு கீழே இருக்கிறவன் முதற்கொண்டு எல்லா நாவுகளும் கர்த்தரே தெய்வம் என்று. இன்னைக்கு இயேசுவ தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க இந்த கூட்டம் ஒரு நாள் வாயை திறந்து நியாய தீர்ப்புல சொல்லத்தானே போகுது. சொல்லித்தான் ஆகணும். யாரா இருந்தாலும். அவ எதுக்காக பாடு வருதுன்னா சொல்லுங்க, கீழ்ப்படுகிறதுக்காக. எதுக்காக? அது வரைக்கும் சில அப்பா அம்மாலாம் கீழ்ப்படுகிறவரை விடவே மாட்டாங்க. கீழ்ப்படிஞ்சா உள்ள போ, கீழ்ப்படியலன்னா வெளியே போடா. அதான் நல்ல தாய் தகப்பன். கீழ்ப்படிஞ்சா நான் சொல்றது என்னுடைய ஆசீர்வாதம். கீழ்ப்படியாட்டா உனக்கு இல்லை. உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து உன்னை ஆளாக்கி கீழ்ப்படிய மாட்டீனா எப்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவ? உன்கிட்ட பணமோ பொருளோ கேட்கல, நீ கீழ்ப்படி. தகப்பனுடைய சுதந்திரம் அப்படியே பிள்ளைகளிடத்தில் போய் சேருகிறது. அதுபோல நீங்களும் பிள்ளைகளை வளருங்க. பிதாவாகிய தேவன் குமாரனையே இப்படி நடத்தியிருப்பாருன்னா நீங்க எப்படி நடத்துறீங்க? விளையாட்டா சிறு வயதில் பிள்ளைங்க கீழ்ப்படியாமலே அப்படி போறதை விடுறீங்கல்ல, நாளைக்கு பெருசா கீழ்ப்படியாம போகும்போது எதை விதைச்சாலும் அது அறுக்கத்தானே வேணும். இன்றைக்கு நீ கீழ்ப்படியாம போறது நாளைக்கு உனக்கு நெருடலான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வரும்போது புரியும். ஆனால் குமாரனுக்கு அப்படி இல்லை. அவர் கீழ்ப்படிதலினாலே, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அந்த வசனத்தில் அழகான கீழ்ப்பகுதி இருக்கும், தாம் பூரணரான பின்பு, அவர் உயிர் தெளிந்து பூரணமான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும். பாத்தீங்களா? நமக்கு எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு. அவர் கீழ்ப்படிஞ்சாரா? இப்ப நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம கீழ்ப்படியணும். அப்ப நம்ம கீழ்ப்படுகிற அவர்களுக்கு யாவருக்கும், தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, அவர் காரணமா மாறி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். மெல்கிசேதேக்கு முறைமை என்றால் என்னன்னா, ராஜாவும் அவர்தான், ஆசாரியனும் அவர்தான், பிரதான ஆசாரியனும் அவர்தான், ராஜாவும் அவர்தான். அதை இப்போ கொஞ்சம் சாத்தா இமிட்டேட் பண்ணி தான் இந்தியாவுடைய பிரதமர் எல்லாம் அப்படி மாற்றி வச்சுருக்கான். கோயிலில் போய் மணி அடிக்கிறதும் அவர் தான், நாடாளுமன்றத்தில் வேலை செய்கிறதும் அவர் தான். இது உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். என்ன இயேசு என்ன முறை மேலே வரப்போகிறாரு? அவரை நம்ம எல்லாரும் ஆராதிக்கவும் போகிறோம் 1000 வருஷ அரசாட்சியில். அவர் ராஜாவாகவும் இருப்பார், அவர் பிரதான ஆசாரியனாகவும் இருப்பார். ஆனால் அது யாருக்கு அவர் தந்தருளுகிறார்? கீழ்ப்படுகிறார். அப்போ கீழ்ப்படுகிறவரை விட மாட்டார். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் ஜோம் பண்ணிட்டே இருங்க, கீழ்ப்படுகிறவரை விட மாட்டார். அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை, நான் கீழ்ப்படுகிறவரை ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். கீழ்ப்படிஞ்சாத்தான் நீ முதல் ஸ்டெப் ஆசீர்வாதம். அது வர பாடு ஒன்றை விட்டு ஓடாது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அப்போ முதல்ல சொன்னேன், சோதிக்கப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நமக்கு பாடு வருது. ரெண்டாவது சொன்னேன், கீழ்ப்படுகிறதுக்காக, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்றதுக்காக. சரியாக சொல்லணும்னா கீழ்ப்படிதலை நமக்கு தெரியாது. நம்ம மேற்படி தான். நம்ம எல்லாம் என்ன படி? மேற்படி தான். நம்ம யாரும் கீழ்ப்படியில். அதை கற்றுக்கொள்றதுக்காக ஆண்டவர் செய்கிறார். சரியா? அடுத்த மூன்றாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18 24 வசனங்கள் வரை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18 வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க கடவுளுக்கு அடுத்ததாக இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சரியாக தான் கையாளணும். சபைக்கு கூட்டத்துக்கு வர்றீங்கன்னா அவங்கள சரியாக நீங்கள் டீல் பண்ணி அவங்கள கரெக்டாக நீங்கள் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், எஜமான்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நம்மளை பார்த்து சொல்கிறாரு, வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல. சாந்தமாக சில எஜமான்கள் உங்களை நடத்துவாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க, என்னமான்னு சொல்லுவாங்க, உட்காருங்கன்பாங்க.
அவங்களுக்கு மட்டும் இல்லை, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும். முரட்டு குணமாகவும் சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். அவங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிங்க. ஏன்னா அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தார், அதுவே பிரீதியாய் இருக்கும். உங்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுக்காம உங்களை பாடுபடுத்தலாம், உங்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காம பாடுபடுத்தலாம். அப்படி நீங்கள் பாடுபடும் போது நீங்கள் அதை பொறுமையோடு சகிக்கணும். அப்போ இந்த மூணாவது, நீங்கள் ஆண்டவருக்காக பாடுபடும் போது பொறுமையோடு சகிச்சிங்கன்னா அது மூலமாக அவர் நாமம் மகிமைப்படும், அவர் நாமத்துக்கு பிரீதியாக இருக்கும். அப்போ எதுக்காக பாடு வருதுன்னா, அவனே யோசிப்பான், இவன் எப்படி இப்படி பொறுமையாக இருக்கான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தால் கடவுளோட நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். அது குடும்பத்துலேயும் அப்படி தான். ஒரு மருமகளாக நடக்கும்போது, ஒரு மாமியாராக நடக்கும்போது, இது எல்லாவற்றிலும் நம்ம பொறுமையோடு சகிச்சிடணும். சகிச்சிங்கன்னா உங்கள் மூலமாக கடவுள் ரொம்ப மகிமைப்படுவார். நமக்கு கோபம் வரும், நமக்கு விரோதமாக பொய் வார்த்தைகளை சொல்லுவாங்க, நம்ம நன்மை செஞ்சாலும் நமக்கு தீமை செய்வாங்க. நீங்களும் உடனே கோபத்தில் எதிர்வினை காட்டிடக்கூடாது. ஏன்னா இந்த பாடு கர்த்தர் அனுமதிக்காமல், அவர் கேட்டு திறக்காமல் எதுவுமே வரல. அவர் அனுமதிக்காமல் யாரும் நமக்கு விரோதமாக பேசலை, அவர் அனுமதிக்காமல் யாரும் நமக்கு விரோதமாக கை நீட்டலை. அவர் இதை அனுமதிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒன்றை அதன் மூலமாக அவருடைய நாமத்துக்கு பிரதியாக கர்த்தர் செய்ய போகிறாரு. அப்போ அது நமக்கு ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மளை வச்சுருக்கார். எப்படி சிலுவையில் இயேசு பாடுபட்டார்ல, அநியாயமாக போட்டு அடிச்சிட்டாங்கல்ல, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன ஒரு குறை இருந்துச்சு அவர்கிட்ட குற்றம் சாட்டுறதுக்கு? அவங்க கடைசியாக பிடிச்சிக்கிட்டது தேவனுடைய குமாரன்னு சொன்னாருன்னு. ஏங்க, தேவனுடைய குமாரன்னா என்ன தான் சொல்ல முடியும்? எங்கள் அப்பா தேவன்னா தேவன் தானே சொல்ல முடியும். அவர் தேவனுடைய குமாரன்னு சொன்னான்னு சொல்லி அரைஞ்சாங்களே சிலுவையில், அது எவ்வளவு அநியாயமாக அவர்கள் அறைந்தார்கள் கவனித்து பாருங்கள். இப்போ இனிமேல் போய் பார்ப்பாங்க சிலுவையில் அரைஞ்சவங்கெல்லாம், அவரை தேவனுடைய குமாரனா பார்க்க போகிறாங்க. அப்போ பொறுமையோடு சகிங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு உயர்வு அதில் தான் தரப்போகிறார். நீங்கள் அதில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க, பொறுமையாக இருங்க. பொறுத்தார் என்ன ஆழ்வாங்களாம்? ஆமாம், அதை வேதாகமாக சாந்த குணமுள்ளவர்கள்னு சொல்லுதே. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். அதுக்கு தானே நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு தாங்க நம்ம அழைக்கவே பட்டிருக்கோம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமே. அப்படி நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க தான் நமக்கு ஆசீர்வாதமே. அவங்க பேசினா தான் நம்ம எல்லாம் பெருகும். ஆமாம், அவங்க பேசத்தான் நம்ம பந்தியும் பெருகும். அல்லேலூயா. அதனால் பேசணும். அப்போ உடனே நம்ம நீதியை, நம்ம நியாயத்தை அங்கே கொண்டு போகக்கூடாது. கொண்டு போய் நம்மளும் எதிர்வினம் காட்டிடக்கூடாது, நம்மளும் கோபத்தை காட்டிடக்கூடாது. வேதம் அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? இதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க, இதுக்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் பாருங்கள், மேல் வசனம் சொல்லுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தா. நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, வேலை செய்கிற இடத்துல லேட்டாக போயிட்டீங்க, அவர் லேட்டாக போயிட்டீங்கன்னு கண்ணா பின்னு திட்டுறாரு. அதனால என்ன பெறுது? எல்லாரும் லேட்டாக தான் வருவான், எல்லாருமே லேட்டாக தான் வருவான், அதில் ஒன்றும் மகிமை இல்லை. அப்போ நீங்கள் நான் லேட்டாக போனேன் திட்டினார், அவ்வளோதான். அதில் நீங்கள் கிறிஸ்தவம் இல்லை. நீங்கள் நியாயமாக நல்லது செஞ்சு, நியாயமாக நடந்து, நீங்கள் நேர்மையாக நடந்து திட்டு வாங்கினீங்களா, அதனால உங்களுக்கு பிரதி இருக்கும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக மகிமையாக இருக்கும், பிரதியாக இருக்கும். தேவன் என்ன சொல்லுவார் தெரியுமா? இயேசு, நான் பாடுபட்ட மாதிரியே பிள்ளை பாடுபடுறான். என்ன சொல்லுவார்? நான் பேசாமல் இருந்த மாதிரியே என் பிள்ளை பேசாமல் இருக்கான். அவர் ஒரு வார்த்தை மாறு உத்தரம் பேசவில்லை. உங்களால் முடியுதா? நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்களா? எப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கிறோம்? இப்போ தேவனுக்கு முன்னாடி பிரதியான காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்ம அடிக்கப்படும் போது அமைதியாக கேட்டுட்டு கேட்காத மாதிரி போயிடணும். நம்மளை பேசுகிறாங்களா? பேசட்டும். சில நேரம் காது கேட்காதவங்கள மாதிரி நடந்துகிட்டே போயிட்டே இருக்கணும். ஆனால் அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. வேதம் நமக்கு அதான் கற்றுக் கொடுக்குது. பாடுகளின் மூலமாக ஆண்டவருடைய முன்பாக பிரதியான காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களால் அப்படி முடிகிறதா? குற்றம் செய்து, நீங்கள் நியாயம் செய்து, நீங்கள் பாடுபட்டு ஆண்டவருக்காக அதை சகிக்கிறீங்களா? நல்லது செஞ்சவங்க இப்படி பண்ணிட்டாங்க,
அப்படி சொல்றீங்களா? நல்லது செஞ்சோம், உங்களுக்கு வர்ற தீமைகளை உங்களால் சகித்து கொள்ள முடிகிறதா? கீழே வாசியுங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். சில நேரம் பெரிய ஊழியர்கள் நம்ம பின்னாடி கால் வச்சு போனோம்னா சில நேரம் அவங்க கீழே விழுந்துருவாங்க. ஆனால் இயேசுவோட அடிச்சுவடுகளை பின்பற்றி போனோம்னா பரலோகம் போய் சேரலாம். என ஜொலித்திடும் நட்சத்திரங்களும் வீழ்ந்துற காலம் இது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கீழே தள்ளிடுவான். மனுஷனை ஒரு நாள் ரோல் மாடலாக வைக்காதீங்க. கிறிஸ்துவ நீங்கள் அப்போ இன்றைக்கி ரோல் மாடல் வச்சா கையில் ஒரு பெரிய காப்பு போட்டுட்டு தான் சுற்றணும். இன்றைக்கி இருக்க பாஸ்டர் மாதிரிலாம் என்ன போட்டுட்டு தான் சுற்றுறாங்க சொல்லுங்க? அவங்க காட்டவா ஃபோட்டோ? எல்லார் கையிலும் காப்பு, எல்லாரும் கழுத்தில் ஒரு பெரிய முரட்டு வெள்ளி செயின். இன்னைக்கு தான் அடையாளம். அதான் இன்னைக்கு நமக்கு பிடிக்குது. உலக போக்கில் இன்னைக்கு நம்ம போயிட்டோம். ஆனால் இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்காரு. அவர் என்ன மாதிரி வச்சுட்டு போயிருக்காரா? அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கேன். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். என்னைக்கு தெரியுமா நம்ம ஆண்டவர் அவர் சமூகத்தில் தேவ தூதர்களுக்கு முன்னாடி அவரை எப்போ மகிமைப்படுத்துகிறோம் தெரியுமா? எப்போ நம்மளை யாராவது வையும் போது பதில் வையாமல் இருக்க முடியுதோ அப்போ தான். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது வரைக்கும் கொஞ்சம் மாம்சம் இருந்துச்சுன்னா அது விட்டு கொடுக்காது. ஆனால் ஆண்டவர் இருந்தார்னா பதில் பேசாமல் போகலாம், பதில் வையாமல் போகலாம். ஏன்னா நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்கே அந்த கால் தடம். ஒரு தடவை இறால் பிடிக்கிறவங்க சொன்னாங்க, அந்த கால் தடத்தை கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல கடல் பகுதிகளில் கால் தடத்தை அந்த கடலில் சேருது, அதில் கால் தடத்தை பதிச்சுட்டே போவாங்களாம். ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொரு கால் தடத்துக்குள்ளேயும் பல இறால்கள் என்ன செய்யுமா மாட்டிகிட்டு இருக்கும். அள்ளி அப்படியே போட்டு கொண்டு வரும். இதெல்லாம் ஒரு கலை இறாலை பிடிக்கிறதுக்கு. அது எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப யோசனையாக இருக்கும். முதல்ல நடந்து போனால் அதே கால் தடத்தில் திரும்ப கரெக்டாக கொண்டு வந்து அந்த இடத்துல கை வச்சு இந்த இடத்துல தான் நடந்தோன்னு பார்த்து அந்த இறாலை பிடிச்சிடறான். அதுபோல் ஒருத்தன் பக்குவமாக பதனமாக இயேசுவை போல் வாழ்ந்துட்டான்னா, அவருடைய கால் தடத்தில் போயிட்டான்னா அங்கே தெரியும் வெளிச்சம், அது பரலோக தீபமாக தான் இருக்கும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை விழுந்துடும். இயேசுவை போல் வாழ வாழ உனக்கு பரலோகம் தெரிய ஆரம்பிச்சிடும். இயேசுவை போல் வாழ வாழ உனக்கு நம்பிக்கை தெருக ஆரம்பிச்சிடும். இயேசுவை போல் வாழ வாழ உனக்காக தேவன் கட்டி வச்சிருக்கிற ராஜ்யத்தை குறித்த விசுவாசம் வர ஆரம்பிக்கும். அதுவரை ஆமாம் அப்பா அவர் வீடு கட்டுறாரு, எங்கே கட்டுறாரு. ஆனால் இயேசுவை மாதிரி வாழ்ந்து பாருங்க. அவர் வாயில் வஞ்சனை இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை. இந்த சுபாவம் இருந்தால் ஒருத்தனை கிறிஸ்தவனை கண்டுபிடிச்சிடலாம்ல. நமக்கு சில நேரம் அப்படிப்பட்ட பதில் வையறதுக்கான சூழ்நிலை வந்தாலும் சிலுவையில் நம்மளை அரையணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அரைஞ்சிடணும், நம்மளே அரைஞ்சிடணும். இனி யாருக்கும் நான் பதில் பேசாதபடி என்னை காத்தவர்களும் நாதான்னு சொல்லணும். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாயமா தீர்ப்பு செய்கிற பிதா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாராம். அடிக்கட்டும்பா, நீங்க பார்த்துக்கிறங்க. அதுதான் உண்மையை நான் சொல்றேன். யார் ஒரு பதில் பேசிட்டானா, நீ பேசிட்டில, பிதா பார்த்துட்டு முடிச்சிட்டுப்பா, நீனே முடிச்சுக்கிட்டில. அந்த அம்மா கொண்டைய பிடிச்சிச்சு, நீ கொண்டைய பிடிச்சா, 2 பேரும் முட்டிக்கிடுங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்களே, ஓகே. 2 பேரும் சண்டை போட்டீங்களே, முடிஞ்சு. ஆனால் தேவன் ஒருவர் இருக்கார், நியாயமா தீர்ப்பு செய்வார். அவர்கிட்ட நீ ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அவர் எனக்காக தீர்ப்பு செய்வார். சும்மாலாம் இல்லை, அவர் தீர்ப்பு செய்வார். அதான் அடுத்த வசனம் சொல்லுது. இன்னைக்கு காலையில் வாசிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வசனம் சொல்லுது 24. என்ன சொல்லுது? நாம் பாவங்களுக்கு செத்துட்டோயா. நீ பேசு, நான் செத்துட்டேன், நீ பேசிக்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவங்கள பற்றி அப்படி பேசுகிறாங்க, அதான் செத்துட்டோமே. அவங்க உங்களை பற்றி அந்த அப்படி செய்ய போகிறேங்கிறாங்க, அதான் நம்ம செத்துட்டோமே. நீங்கள் அந்த அவங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க, அதான் செத்துட்டோமேங்க. நம்முடைய ஆண்டவர் நியாயமாக நமக்கு தீர்ப்பு செய்வார். உங்களால் அப்படி சொல்லும்போது உங்களால் தாங்கிக்கிற முடியுதா? பதில் வையாமல் இருக்க முடியுதா? கேட்டுட்டு உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுதா? சந்தோஷமாக இருக்க முடியுதா? ஏனென்றால் நான் நன்மை செய்து பாடுபடும் போது அவர் சமூகத்தில் பிரதியாக இருக்கும். அவர் அதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் சமூகத்தில் பிரதியாக இருக்கணும். பரலோக ராஜ்யத்தில் நீ மகிமையாக இருப்ப.
சந்தோஷப்பட்டு களி கூறணுமா. ஒரு போதகர் இப்படி சொல்கிறாரு. ஆமாம், அவர் இயேசுவுக்காக நம்ம சில பாடுகளை பாடும்போது ஒரு நல்ல பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆடணுமா. அப்பா இன்றைக்கி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு எனக்கு, இன்றைக்கி ஒரு பாக்கியம், இயேசுவுக்காக பாடுபடுறதுக்கு ஒரு பாக்கியம், பதில் பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியம், எதிர்த்து பேசாமல் இருக்க ஒரு பாக்கியம், திரும்ப தீவினை பேசாமல் இருக்க எனக்கு ஒரு பாக்கியம். நம்மளாம் சொல்லுவோம், பாரு இப்போ போலீஸை கூப்பிட்டு வந்து உன்னை ஒன்றும் இல்லாமல் பார்க்குறேன் பாரு. பயம்படுத்துறது. பயம்படுத்தாமலும் பதில் செய்யாமலும் அவர் இருந்தது போல நம்மளும் இருப்போமா? பாடுகளின் மூலமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவனுக்கு பிரதியான காரியத்தை செய்வோமா? இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் நீங்கள் நல்ல வேலை செய்வீங்க, போட்டு கொடுத்து பேர் வாங்குவாங்க, கண்டுக்கிறாதீங்க. ஒரு வேலையிலேருந்து போனால் அடுத்து ஒரு பெரிய வேலையை கர்த்தர் தருவார். அவர் நியாயமாக தீர்ப்பு செய்யும். சில நேரம் நம்ம இந்த சின்ன வேலையிலேருந்து விடவே மாட்டோம், விட்டுட்டு வெளியே வர மாட்டோம். அதுக்காகவே போட்டு கொடுக்குறவனை பக்கத்தில் வச்சிருப்பார். அவனுங்க அழியாயிருவான், நமக்கு ஒரு வேலை கிடைக்கும். நம்ம ஆண்டவர் சும்மா விட மாட்டார், அவர் நியாயமாக தீர்ப்பு செய்வார். அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அவர் செஞ்சால் நியாயமாக இருக்கும், அவர் செஞ்சால் நியாயமாக இருக்கும். அப்போ பாடுபடுறதுனால தேவனுக்கு பிரதி உண்டாகும். அப்போ இதை புரிஞ்சுக்கிறணும். ஏன் இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்குறேன்? உங்களுக்கு பாடு வந்திருக்கும், இந்த பாடுகளின் வழியாக நீங்கள் போயிட்டுருப்பீங்க. கடைசியாக நாலாவது ஐந்து காரியங்களை சொல்லி முடிக்க போகிறேன். நாலாவது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அப்போ 4வது காரியம், பாடு எதுக்காக வருதுன்னா, நம்ம கீழே கிடந்திருப்போம், டக்குன்னு நம்ம மேலே வந்த உடனே நமக்கு ஒரு அப்படி கெத்து வந்துடும். என்ன வந்துடும்? ஆமாம், நாங்கள் பெரிய ஆள். தள்ளி உட்காருங்க. நீங்கள்லாம் எங்கள் பக்கத்தில் உட்கார்றதுக்கு தகுதியே இல்லை. தள்ளுங்க. யார் தெரியுமில? அப்போ தலையில் நங்குன்னு ஒன்று போடுவார். நீ எங்கேருந்து வந்த? அப்போ நமக்கு கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா நம்மளை உயர்த்த ஆரம்பிச்சிருவோம், கொஞ்சம் படிப்பு வந்துருச்சுன்னா நம்மளை உயர்த்த ஆரம்பிச்சிரும், கொஞ்சம் நகை வந்துருச்சுன்னா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சாத்தான் தான் நோண்டிக்கிட்டே இருப்பான்ல பக்கத்தில் செவத்தை சொரிஞ்ச மாதிரி. அவன் சொன்னிக்கிட்டே இருந்தவன கொஞ்சம் கதவை திறந்து விடுவாரா, அப்போ அவன் நங்குன்னு தலையில் கொட்டுவான். பவுலுக்கே இப்படி அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளை தாழ்த்தி சபையில் வந்து உட்கார்றோம். ராமேன்னு சொல்லுங்களேன். அதனால நல்லதுங்கிறேன் நான், உங்களுக்கு எனக்கும் அது உண்டு. அப்போ 4வது பாடு ஏன் வருதுன்னா, உயர்த்தாதபடிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, உயர்த்தாதபடிக்கு. அவர் ரொம்ப பெரிய ஆள், 3வது வானம் வரைக்கும் போனார். எப்படி போனேன்னு சொல்ல மாட்டேன்ட்டார். அவர் சரீரம் இங்கே இருந்துச்சா மேலே இருந்துச்சான்னு சொல்ல மாட்டேன்ட்டார். சரீரத்தை விட்டுட்டு போனேன்னா, தனியாக போனேன்னா சொல்ல மாட்டேன்ட்டார். ஆனால் அங்கே போய் மரித்தவர்கள் பேசுகிற பாசையை கேட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் 3வது வானத்துக்கு போய் எல்லாரையும் பார்த்துட்டீங்க. நமக்கு முன்னாடி மரிச்சு போனவங்க யார் யாரெல்லாம் மரிச்சு போனாங்க, யார் யாரெல்லாம் பரலோகத்தில் இருக்காங்க, யார் யாரெல்லாம் பரதேசில் இருக்காங்க பார்த்துட்டீங்க. கீழே வந்தால் நீங்கள் தரையில் நிற்பீங்களா மாட்டீங்களா? ஆமாம், நான் இடத்த போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு இடம் இருக்குது, நான் அங்கே தான் போகிறேன். ஆமாம், எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். யார் யார் மேலே இருக்கா, யார் யார் பரலோகத்தில் பரதேசில் இருக்கா, எல்லாம் எனக்கு தெரியும். நானும் அங்கே தான் போகிறேன்னு நம்ம தலைகால் புரியாமல் ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போ பவுல் பரதேசிக்கு போயிட்டு வந்தாரோ அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கான்? முள். இப்போ டெய்லி காலையில் எழும்பி தகப்பனேன்னு கூப்பிட்டா கிருபை கிடைக்கும், கிருபை கிடைச்சா ஊழியம் செய்ய முடியும். இப்போ டெய்லி கிருபைக்காக காத்திருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வியாதி உன்னை விட்டு நீங்காது பவுல் அப்போஸ்தலரே, இது நீங்காது. ஆனால் ஒன்று தர்றேன், டெய்லி பலவீனத்தில் கிருபை தந்து உங்களை நடத்துவேன்னு. ஆனால் அந்த முள்ளை நீ எடுக்க ஜெபிக்க கூடாது. 3 தடவை நீ ஜெபம் பண்ண. இந்த முள்ளு உனக்கு வச்சிருக்கிறது எதுக்காகனா, நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு. எதுக்கா? ஆமாம், அந்த மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமுங்க. பல வார்த்தைகளை பேசும்போது நம்மளே உயர்த்திடுவோம். அங்கன்னு கொட்டுவார் தலையில். அப்போ நம்மளை பற்றி பேசாமல் இருக்கணும்னு ஜெபிச்சுட்டே வர வேண்டியது இருக்குது.
ஒரு வார்த்தை கூட நம்மளை மேன்மைப்படுத்திடக்கூடாதுனாதா. ஏன்னா நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கான்? முள்ளு. அப்போ எப்பயுமே அந்த தாழ்மை நிலைமையிலே நம்ம இருந்துருங்க. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மை தாழ்த்த நம்ம கற்றுக்கொள்வோம். எதை கற்றுக்கொள்வோம்? ஆமாம், சில நன்மைகள் கொடுத்துருந்தா நன்றி சொல்லுங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. ஆண்டவர் பூமியில் சிலர் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதனுடைய நோக்கம் தாராளமாக கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணுமா? தாராளமாக கொடுக்கணும். நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு பாடு. அவருக்கே இந்த பாடா 3 தரம் ஜோம் பண்ணி பார்த்தாராம். நம்மளை மாதிரி 1000 தடவை அவங்க ஜோம் பண்ண மாட்டாங்க. 3 தடவை ஜோம் பண்ணோன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த வியாதியோட தான் பவுல், இந்த வியாதியோட தான் ஊழியம், இந்த வியாதியோட தான் 2ஆம் நிருபங்கள், இந்த வியாதியோட தான் ஜெயிலு, இந்த வியாதியோட தான் கஷ்டம். எதுக்காக ஆண்டவரே? நீ உன்னை உயர்த்தக்கூடாது. அதனால தான் பாருங்கள், சிலருக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் கிடைச்சி கொஞ்சம் பணம்லாம் வரும், பிள்ளைங்க நல்லா வருவாங்க, அங்கே வீட்டில் ஒரு முள் இருப்பான் அப்பப்போ கொட்டுறதுக்கு. இல்லைன்னா நீ உனக்கு ரெக்க முளைச்சிரும்ல. என்ன முளைச்சிரும்? ஆமாம், நாங்கள் ஆண்டவரோட பெரிய ஆளுன்னு சொல்லுவோம், நாங்கள் வளர்ந்துட்டோம்போம். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? முள் கொடுக்குறாரு. ஆனால் வளர்ந்த பிறகும் தாழ்மை இருந்துச்சுன்னா இன்னும் உயர்த்தி கொண்டே போவார். அதனால தான் தாவீதுக்கு 10 வருடங்கள் வனவாசம். அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் தன்னை புழுங்குவார், தன்னை தாழ்த்துவார், தன்னை வெறுமையாக்குவார். தன்னுடைய மரண நேரத்தில் எழுதுறாரு, கரவல் ஆடுகளின் பின்னே நடந்த என்னை இஸ்ரவேலுக்கு கர்த்தர் தலைவனாக மாற்றினார். மகனே, நீ அதை மறந்துடாதப்பா. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டா அப்பா எங்கே இருந்த ஆளுன்னு உனக்கு தெரியுமா? அந்த தாழ்மை உணர்வு. அதனால தான் சொல்கிறேன், சவுல் எப்பயுமே இருக்கிற இடத்த யோசிப்பான், தாவீது வந்த இடத்த யோசிப்பான். எவன் ஒருத்தன் வந்த இடத்த யோசிக்கிறானோ அவன் தப்பிச்சிருவான். இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சோம்னா மாட்டிக்கிடுவான். நடந்து போகவும் தெரியணும், பைக்கில் போகவும் தெரியணும். நமக்கு தாழ்மை தான் முக்கியம். எல்லாமே ஒரு நாள் வீட்டில் தூங்கலாம், ஒரு நாள் ட்ரெயினில் பிளாட்ஃபார்மில் தூங்கலாம். நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிறோம். வாழ்க்கையின் எல்லா அத்தியாயங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள பழகிக்கிறோம். இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இல்லை. ஏன்னா நம்மை உயர்த்தாதபடிக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கான்? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோம். உயர்வு வரும்போது ஆண்டவர் சில முள்ளு வச்சுருக்காரு. எதுக்காகனா நம்மை நாம் உயர்த்தி விடக்கூடாது. ஏன்னா தன்னை உயர்த்தி பெருமை கொண்டவர்களுடைய வீழ்ச்சி நமக்கு தெரியும். இன்றைய காலங்களிலே வாழ்ந்த அரசியல் தலைவர்கள் உட்பட ஒன்றுமே கிடையாது. அந்த நேபுகாத்நேச்சார் போய் சொன்னான் பாருங்க, நான் கட்டின பாபிலோன் அல்லவான்னு சொன்னால் அப்படியே மாடு மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சிட்டான்? புல்லு திங்க ஆரம்பிச்சிட்டான். நெகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஆளை பார்த்தா மாடு மாதிரி ஆயிட்டான். ரோட்டில் போய் புல்லு திங்கிறான். நிலைமையை பாருங்க. நான் என்பதையே நாம் அழித்து விடுவோம், எப்பொழுதும் கிறிஸ்துவையே உயர்த்துவோம். ஒரு நாளும் சொல்லாதீங்க, நான் செஞ்சேன், நான் சாதித்தேன், நான் முடித்தேன். இந்த நானை நாம் அழித்து விட்டு எப்படியாவது கிறிஸ்துவை நாம் உயர்த்தினால் நாம் பாடுகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. 5வது காரியம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13 வசனங்கள். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி, அவர் தங்கள் நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். நம்ம அம்மா அப்பா கொஞ்ச காலம்தான் நம்மளை சிட்சிப்பாங்களாம். ஆனா ஆண்டவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு, நம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். இது எதுக்காக சிட்சிக்கிறார்? ஆமா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப கவனிங்க, 5வது காரியம், நீ பாவத்துக்கு விரோதமா போராடுறதுக்கு எதிர்த்து நிற்காம பாவத்தோட ஒத்து போயிட்டினா இப்ப அவருக்கு வேற வழியே இல்லை, உன்னை சிட்சித்து தான் ஆகணும். நீ உலகத்தோட ஒத்து போயிட்டினா அவருக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா உன்னை பரிசுத்தத்தில் பங்குள்ளவன் ஆக்கணுமே, உன்னை பாவம் இல்லாத இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணுமே. இயேசுவோட அந்த 3 சோதனையை பாரு, கண்ணில் காட்டுறான், கொண்டு வந்து இந்த உலகத்தையே காட்டுறான், முழு உலகத்தையும் காட்டுறான். ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷத்தில் காட்டுறான் நான் முழு உலகத்தையும். அவர் மட்டும் பார்த்து அந்த பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாருன்னா நமக்கு இன்னைக்கு என்ன கிடையாது? மீட்பு கிடையாது. அவர் அழகாக வார்த்தையில் அவனை அடித்து விரட்டி விட்டார்.
ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வார்த்தையை கொடுத்தார்ல, பாவத்துக்கு விரோதமாக போராடினீங்களா? ஒரு அருமையான போதகர் இப்படி பிரசங்கம் பண்ணாராம், பாவம் பாரமப்பா, அந்த பாவம் நம்மளை பாரமாக்கி விட்டுரும், நம்மளை கவனிங்க, எல்லோரும் கவனிங்க, நம்மளை ரொம்ப அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுரும், நம்முடைய நிம்மதியை கெடுத்துடும் அப்படின்னு. அப்போ பிரசங்கம் முடிஞ்சோன்னே ஒரு வாலிபன் சொன்னானா, போங்கய்யா, நான் நிம்மதியாக தான் தூங்குறேன், நான் எல்லா பாவமும் செஞ்சுருக்கேன், எனக்கு எந்த பாரமும் இல்லையே, நான் ஜாலியாக இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, நான் சும்மா சாதாரணமாக போகிறேன், சாதாரணமாக வர்றேன் அப்படின்னு. அவன் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த பாஸ்டர் சொன்னாரா, செத்து போனவன் மேலே ஒரு 300 கிலோ வெயிட்டை வச்சு பாரு தம்பி, அவனுக்கு ஏதாவது ஃபீலிங் வருமானு. அந்த தம்பி சொன்னான், அவன் செத்துட்டான்ல, அவனுக்கு வராது. இப்படித்தான் பாவமும். முதல் நாள் செஞ்சப்ப ஆண்டவர் உன் மனசாட்சியில் சொல்லியிருப்பார் இது தப்புன்னு, 2வது நாள் சொல்லியிருப்பார் இதை நீ செய்யாதன்னு. ஆனால் அது உனக்குள்ளே இருந்து 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 இப்போ அது உனக்குள்ளே பழகி நீ நல்லா தூங்குற, எல்லாமே நீ நல்லா செய்கிற. ஆனால் அந்த பாவம் தேவனுடைய சிட்சைக்கு நேராக உன்னை கொண்டு வந்து நிறுத்துதா இல்லையான்னு மட்டும் பாரு. உலக மனுஷன் சாதாரணமாக தப்பு பண்ணிட்டு நிம்மதியாக தூங்குவான். நம்மளால சின்ன தப்பு பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு நமக்கு தூக்கம் வராது. சின்னதாக யாரோ ஒருத்தன்ட்ட நம்ம 50 ரூபா வாங்கிட்டு வந்திருப்போம், நமக்கு தலையை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்கோம். சின்னதாக ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், யாரையோ ஒருத்தனை திட்டிட்டு வந்திருப்போம், நமக்கு அன்னைக்கு ஃபுல்லாக நிம்மதி இருக்காது. ஏன்? அவன் செத்து போனவன், அவனுக்கு அந்த பாரத்தை பற்றி கவலை இல்லை. நம்ம பரிசுத்தத்தில் பங்குள்ளவன், எதிர்த்து நிற்கணும், எதிர்நீச்சல் போடணும், எதிர்த்து நின்று தான் ஆகணும், எதிர்த்து நின்று நீந்தி தான் ஆகணும். நீ எந்த காரியத்தில் இயேசுவை விட ஆசை வச்சு அது வேணும்னு நினச்சியோ அது உன்னை சாவடிச்சே தான் தீரும். வேணா எழுதி வச்சுக்க, நான் சொல்கிறேன் இந்த வேதம் உண்மையா இல்லையான்னு மட்டும் பாரு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். உன் குடும்பத்தினர் உன்னை சிக்ஷிச்சிருக்கவே மாட்டான். ஆனால் இங்கே ஆண்டவர் எழுதியிருக்காரு கொஞ்ச காலம் உன்னை சிக்ஷிச்சாங்கன்னு, அதுவும் இன்னைக்கு இல்லை. ஆனால் என் தேவனோ பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவன் ஆகும் பொருட்டு தம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிக்ஷித்து கொண்டே இருக்கிறார். நீ எப்படியாவது பரிசுத்தத்துக்குள்ளே வந்துட மாட்டியா? அந்த இச்சையிலிருந்து நீ வெளியே வர மாட்டியா? அடுத்த வசனத்தை கவனிங்க. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமா, ஆமா, இப்போ உனக்கு அது துக்கமா தான் இருக்கும். அந்த சிச்சை உனக்கு பிடிக்காது, சந்தோஷமா இருக்காது, துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். 30 வருஷம் என்னோட போராடினார், 30வது வயது வர நான் அப்படி கொடுக்கவே இல்லை. எத்தனையோ பேரை கொண்டு கர்த்தர் பேசினார், தீர்க்க தரிசனமா பேசியிருக்காரு, எத்தனையோ காரியங்கள். ஆனால் எப்போ நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு வேலை தாங்க, சம்பளம் தாங்க அப்படின்னு தான் நான் பேசினேன். அவர் பேசுனதை நான் கேட்கல. அவர்கிட்ட ஒரு சுபாவம் இருக்கு போல, அவர் பேசுகிற இடத்துக்கு வராமல் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டார். வரல, ஒரு 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு சுற்றிட்டே இருந்தேன், 5,000 ரூபா வீட்டு வாடகை கொடுத்துட்டு வாழ முடியல. நான் பேசுனது அவர் கேட்கவே இல்லை, அவர் பேசுனதை நான் கேட்கணும்னு அவர் என்கிட்ட இருக்கார். எங்கள் வீட்டில் உள்ளவங்க பேசுனாங்க, எங்கள் அப்பா பேசுனாங்க, என் கல்யாணத்தில் எங்கள் அப்பா என்னுடைய பேசின வீடியோ இருக்குது. அவனுக்கு ஆண்டவர் ஒரு மனைவியை கொடுத்துருக்காரு, அவங்க ஊழியக்காரரோட மக எப்படியாவது ஊழியம் செஞ்சுருவான் என் பிள்ளை அப்படின்னு. அவர் செத்து போன பிறகுலாம் நான் அதை எடுத்து பார்த்தேன், ரிவைண்ட் பண்ணி. அன்னைக்கு அதெல்லாம் நமக்கு ஏறலை, அன்னைக்கு அதெல்லாம் நமக்கு காதில் விழுகலை, அன்னைக்கெல்லாம் கோபமாக தான் இருக்குது. எனக்கு படித்ததுக்கு என்ன வேலை, எனக்கு ஏன் ஆண்டவர் தரல அப்படிதான் கேட்டான். ஆனால் பழகி வரும்போது தான் தெரியுது, இந்த கனமான ஊழியத்தை ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாக ஏற்படுத்தப்படுகிறது இல்லை. ஆண்டவர் அழைக்காமல் ஊழியம் செய்ய முடியுமா? தானாக நான் ஊழியம் செய்கிறேன்னு யாராவது வர முடியுமா? அது வாக்கியம் தேவன் நமக்கு தர்றாரு. அது பழகுனவனுக்கு தான் புரியும். இப்போ தெரியுது ஏன் அன்னைக்கு அடித்தாருன்னு. அன்னைக்கு நான் அப்படியே மெட்ராஸில் நின்று பார்ப்பேன், அந்த பஸ்ஸில் போகிறவனை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பஸ்ஸில் ஏற்றி வைப்பேன். அந்த பஸ்ஸில் போகிறது ஒரு கனவு, ஐடி கம்பெனி பஸ்ஸில். நான் அந்த கனவு நிறைவேறலை, ஆனால் இன்றைக்கி நிறைய சந்தோஷத்தை கர்த்தர் தந்திருக்காரு. ஆமாம், இன்னைக்கு அவருக்காக பேசுகிற பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அன்னைக்கு சிட்சிக்கலைன்னா இந்த இடத்துல நம்ம இல்லை. அல்லேலூயா.
நம்ம ஒரு ஊழியக்காரனாகவும் நம்ம உருவாகிருக்க முடியாது. அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இங்கே சொல்லுது. அன்னைக்கு துக்கமாக தோன்றது இன்னைக்கு ஒரு பெரிய பலனை நமக்கு இன்னைக்கு நம்ப முடியாத அளவுக்கு இந்த 12 ஆண்டுகள் தேவன் நடத்தினார். நம்ப முடியாத அளவுக்கு தேவன் நடத்தினார். நினைக்க முடியாத அளவுக்கு நடத்தினார். ஒரு சமாதான பலனை தந்திருக்கிறது. 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. ஆமா, நீ விட்டு போன ஜெபம், எந்த பாவத்தினால நீ ஆண்டவரோட இருந்து விட்டு போன உறவு, நீ உண்மையா ஆண்டவரை நேசிச்சு வாழ்ந்த நாட்கள், நீ உண்மையா ஆண்டவரை நேசிச்சு கீழ்ப்படிஞ்ச நாட்கள், அதை திரும்ப கொண்டு வரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி திரும்ப கொண்டு வந்தா அடுத்த வசனம் சொல்லுது, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல். 2 வாய்ப்பு இருக்கு. இப்போ உனக்கு முடமா இருக்கிறது நாளைக்கு பிசகி நடக்கவே முடியாம போகலாம், எந்திரிக்கவே முடியாம போகலாம். முடமா கிடக்கிற இப்ப சில பிரச்சனைகள், பாவத்துக்கு விரோதமாக நம்ம நிற்காதனால முடமா கிடக்கிற நம்முடைய வாழ்க்கை திரும்ப நடக்கணும் என்றால், முடமாய் போயிருப்பது பிசகி போகாதபடி, முடமாய் போனவன் பிசகியே போய் நடக்க முடியாமல் போகாதபடிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். போயிட்டு இருக்க பாதையை மாத்துங்க, நடந்துட்டு இருக்க பாதையை மாத்துங்க. இல்லைன்னா அது பிசகி போக கூட செய்யும். ஒரு பயங்கரமான குழியில கூட நம்மளை கொண்டு போய் தள்ளிடும். 5வது காரியம், பாவத்துக்கு விரோதமாக போராடுறதுக்காக பாடுகளை அனுமதிப்பார். பாவத்துக்கு விரோதமாக நீ எதிர்த்து நிற்கணுங்கிறதுக்காக பாடுகளை, இப்படிப்பட்ட பாடுகள் தேவனுடைய பிள்ளைகள் அநேகருக்கு வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொன்ன 5 காரியத்தில் ஏதேனும் ஒன்றில் தேவன் உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த பாடுகள்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம வழியை செவைப்படுத்தினா ஆண்டவர் நமக்கு சமாதானமான பலனை தருவார், நீதியான பலனை தருவார். அவர் வேண்டுமென்றே பாடுபடுத்துகிற ஒரு தெய்வம் அல்ல. அவர் வேண்டுமென்றே நம்மை பாடுபடுத்த விரும்புகிறவரும் அல்ல. நாம் சரியாக வேண்டும், பரிசுத்தத்தில் பங்கு உள்ளவனா மாறணும். எதில் பங்கு சொல்லுங்கள், எதில் பங்கு? ஆமாம், ஒரு அப்பாவுடைய சுதந்திரத்தில் பங்கு கிடைக்கும்போது சந்தோஷம் வருமா? அப்பாவுடைய சுதந்திரத்தில் நமக்கு பங்கு கிடைக்க போகுது. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் பரிசுத்தத்தில் பங்கு கிடைக்கிறதுக்காக, இந்த பாடுகளின் ஊடாக நம்மளை உயர்த்தாமல் இருக்கிறதுக்காக சில பாடுகளின் ஊடாக நம்ம போய்த்தான் ஆகணும். ஆமாம், பாவத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கணும். அங்கே பாருங்கள், பினகாசு ஆண்டவர் சொல்லாமலே பட்டயத்தை எடுத்து பாவத்துக்கு விரோதமாக நிற்கிறான். தலைமுறை ஆசாரியத்துவத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆமாம், யோசேப்பை பாருங்கள், சொல்லாமலே பாவத்துக்கு விரோதமாக நிற்கிறான், பெரிய ராஜரீகத்தை கொடுக்குறார். தானியேலை பாருங்கள், இப்போ பாவத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் போது ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இங்கே இருக்கிறவங்க சொல்லுங்கள், நீ பாவம் செய்த பிறகு எத்தனை லட்சம் இழந்திருக்க, எத்தனை உறவுகளை இழந்திருக்க. இனியும் இழக்க வேண்டுமானால் நீ போகிற போக்கிலே போகலாம், போகிற போக்கிலே போகலாம். ஆண்டவர் யாருக்கும் இடையிலே வந்து நிற்க மாட்டார். ஆனால் நீ பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்றா சமாதானமான பலன் அப்பாட்டிருந்து வரப்போகுது. அது வேணுமா? முடிவு பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எழும்பி நிற்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல சாயங்கால வேளையில் ஏன் எனக்கு பாடுகள்னு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்க